ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம நிலா நம்ம சோழனுக்கிட்ட விவாகரத்து கேட்டதுனால, அப்படியே நம்ம சோழன் சோகத்தோட வீட்டுக்கு வராப்புல நிலாவோட சேர்ந்து நடந்து, இங்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா இது நிலாவும் சோழனும் ஒண்ணா வராங்களே! டேட்டிங் போயிட்டு வராங்களாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடந்ததே வேற இல்லையா? இங்க நிலா வந்த உடனே வீட்ல இந்த மாதிரி நாளைக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து இந்த வீட்டை பார்க்கறதுக்காக வராங்க. பழமையான வீட்டை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க. சேரனும் தாராளமா வரட்டுமா, வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் சோகமாவே இருக்கிறாப்புல. நம்ம சேரன் பார்த்துட்டு நீ சரியில்லை, நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி நிலா என்கிட்ட டைவர்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லதும் சொல்லிவிட்டு நீங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு சோழன் வருத்தப்படுறாப்புல. நீங்களே பாருங்க, இன்னும் 6 மாசத்துல அந்த நிலாவே வந்து பாத்தீங்கன்னா என் கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு வேறையா நம்ம சோழன் எல்லாத்துக்கிட்டையும் சவால் விட்டுட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் படுத்தே தூங்குறாங்க. மறுநாள் காலையில நம்ம சேரன் வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவோட ஆபீஸ்ல இருந்து ஆள் வராங்க இல்லையா, அதுக்காக கொஞ்ச நேரத்துல நிலா அவங்க பாச ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வராங்க. வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் பாஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சோழனுக்கு வெறுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் செல்ல முடியாது இல்லையா, அதனால நம்ம சோழன் தான் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. வீட்டோட அருமை பெருமை எத்தனை வருஷம் பழமையானது இதை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக எல்லாத்தையுமே நம்ம நிலா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சேரனை அண்ணான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் பல்லவன் அப்படிங்கிற பேரை சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சோழனை பற்றி இவர் யார் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே நம்ம நிலா இருந்துக்கிட்டு இவர் என்னோட கசின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நிலா எப்படி என்னைய கசின்னு சொல்லலாம் அப்படின்னு. ஸோ நம்ம சேரனுக்கு கசின்னா என்னன்னு தெரியாது இல்லையா. இப்போ என்னடா சொந்தக்காரங்க தானே சொன்னா அதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சேரன் சோழனை பார்த்து சொல்ல, நீங்கள் வேணா பாருங்க பிப்ரவரி 14க்குள்ள அவளை என் காதலை சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் அங்கே இருக்கிறவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஃபைனலாக நம்ம பாண்டியனோட கடையை தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம வானதியை உக்காந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட கதையை பேசிக்கிட்டு அப்படியே கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வானதியோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. வந்து வானதியை பயங்கரமாக திட்டி கூப்பிடுறாங்க. ஆனால் வானதி இருந்துக்கிட்டு நீங்கள் போங்க, நான் பாண்டியன் கிட்ட பேசிட்டு தான் வருவேன் அப்படின்னு அவங்க அப்பா எவ்வளோ திட்டியும் வந்து முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க. இதை பார்த்தா பாண்டியன் என்ன நீ இவ்வளோ தைரியமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வானதிக்கிட்டேயே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நீ இருக்கிற தைரியம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.